எத்தனை பேர் அந்த சிற்பிகள் வேலை பண்ணுறதை பார்த்துருக்கீங்க? ஒரு கல்லை எடுத்து அந்த பாறையை ஒரு 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 யூஸ்ஃபுல்லான பொருளாக இல்லைன்னா ஒரு சிற்பமாக வடிவமைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படைப்பாளி சொன்னாராம், இவ்வளோ அழகாக சிற்பத்தை செஞ்சுருக்கீங்களே, இவ்வளோ தத்ரூபமாக அந்த சிற்பம் வந்திருக்கே, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த படைப்பாளியை பாராட்டும் போது அவன் சொன்னானா, நான் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க, அது சிற்பத்துக்குள்ளவே அது இருக்குது, வேண்டாததை நான் வெட்டி எடுத்தேன், சிற்பம் வந்துருச்சு. கர்த்தர் உங்களை அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கார். உங்களுக்குள்ள ஒரு 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 தேவ மனுஷனை பார்க்குறார், தேவ மனுஷியை பார்க்குறார், தேவன் அவர் நினைக்கிற ஒரு மாலை பார்க்குறாரு. அதுக்கு என்ன செய்வார்னா, ஒரு உளி எடுத்து சுத்தியல் வச்சு உடைப்பாரு, தேவையில்லாததை கலைஞ்சு போடுவார். உடைக்கும் போது சந்தோஷமா இருக்குமா? வலிக்கும். ஆனாலும் அந்த வலியை சகிச்சுக்கிட்டு கர்த்தர் தானே செய்கிறார், நான் விட்டு கொடுக்குறேன் நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்கள் மேல மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார்.